தேவ பிள்ளைகளை பார்வோனின் சேனைகள் விரட்டி வந்த பொழுது கர்த்தர் அவர்களை சமுத்திரத்தின் நடுவாக கொண்டு போகிறார். கர்த்தரோடு நம்ம இருக்கும் பொழுது எந்த ஆபத்துக்கு வந்தாலும் கர்த்தர் நம்மை அற்புதமாக வழி நடத்துவார். அவை வந்த எகிப்தியர்களையும் அதற்குள்ளே கர்த்தர் அனுமதிக்கிறார். பிரச்சனைகள் வரும், வியாதிகள், போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும், பயந்து போவாதீங்க. கர்த்தர் சொல்கிறார், உன்னை அணுகாது. வீரர்களின் சத்தம், பார்வோனின் சத்தம், அந்த சத்தத்தை எல்லாம் நம்ம வாழ்க்கையில் கேட்கும் போது பாருங்களேன், நம்முடைய பிரச்சனைகளுடைய அந்த சத்தம், வியாதி வழிகள், பயங்கரமான போராட்டங்கள், பிரச்சனைகள் எப்படி தீர்ப்பது, எப்படி நடக்கும், எப்படி முடியும், கலக்கம் ஒன்றின் பின் ஒன்னாக வந்து நம்மளை பயமுறுத்தும் பொழுது நீங்க பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களை அது அணுகாதபடி செய்வார். கர்த்தரோட பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிற அதிகாரம் இது. வந்தார்கள், தொடர்ந்து வந்தார்கள், பக்கத்திலே வந்தார்கள், கிட்ட நெருங்கினார்கள், ஆனால் அவர் சமுத்திரத்திலே கவிழ்க்கப்பட்டார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்படிதான் உங்க வாழ்க்கையில வருகிற ஒவ்வொரு உபத்திரவங்களை ஆண்டவர் கவிழ்த்து போடுவார்.